முதல்ல இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்னா என்ன மேம்? ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் மெயினாக அஃபெக்ட் ஆகிறது வந்து குழந்தைங்களுக்கு நார்மலாகவே இம்யூனிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த மாதிரி. மழை காலத்தில் வரக்கூடிய சளி காய்ச்சல் இதை வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷனாக என்ன செய்யலாம்? மழைக்காலத்தில் வந்து இம்யூனிட்டி லோவாக இருக்கும். நம்ம வந்து ஹெர்ப்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து ஆயுர்வேதாலே ரசாயனம் பட்ட மெடிசின்ஸும் இருக்குது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு. பேராசிட்டமால், டோலோ பேர் சொல்லலைன்னா கூட தலைவலிக்கு மருந்து கொடுங்க, காய்ச்சலுக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்டாலே கொடுக்குறாங்க. இது எல்லாமே இம்யூன் பவரை டவுன் பண்ண தான் செய்யுது. டயபெட்டிக்ஸ் பெண்கள் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுதா இல்லை ஆண்கள் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுதா? கம்பேர் டு உமன் மென்னுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பொண்ணுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வரக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்பவே குறைவு தான். ஏன்னா வந்து மாதம் அவங்களுக்கு மாதவிடாய் நடக்கும். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க நிறைய மூலிகை வைத்தியங்கள்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அது எந்த விதத்தில் சாத்தியம்? இப்போ ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எல்லாமே பேட்டர்ன் மெடிசனில் வந்துடுச்சு. பிரம்மானந்த பைரவம், லக்ஷ்மி விலாச ரசம், கோல்டு அப்படின்னா தாலிசாதி சூர்ணம், சிதோபலாதி சூர்ணம். பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை கிடைக்கலன்னா பிரெயினோட ஃபங்க்ஷன் பாதிக்கும், ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இது வந்து புகைப்பிடிக்கிறவங்களையும் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இருக்குது. நான் அலோபதிக்கு போகிறதா அல்லது ஆயுர்வேதாக்கு போகிறதா, சித்தாவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா? ஆயுர்வேதா சித்தா தான் எடுத்துக்கணும். இமீடியட்டாக ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்க அலோபதி போகலாம். பட் அந்த இமீடியட்டாக ரிசல்ட் வந்து அவங்களுக்கு யூஸ் இல்லை. குளோப் 360 அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சரண்ஸ் ஆயுஷ் கேர் மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் அகிலா கிளாடிஸ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். மேம் வணக்கம். சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியாவில் இப்போ வந்து சீனாவில் திருப்பி ஒரு பெருந்தொற்று வந்துருச்சு, ஹெச்எம்பிவி வைரஸ். அது கொரோனா போலவே இருக்குது. அதுவும் வந்து அதே மாதிரி காய்ச்சல், தலைவலி, உடல்வலி இப்படி ஒரே மாதிரியான அறிகுறியாக தான் இருக்குது. திருப்பியும் ஒரு பேண்டமிக் வந்துடுமா, ஒரு எல்லாரும் மாஸ்க் போடணுமா, இப்படி ஒரு 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 பீதி, ஒரு பயத்தில் இருக்கிறாங்கல்ல. முதல்ல இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்னா என்ன மேம்? ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்னா ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ், அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து நார்மலாக லங்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ், நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ். அண்ட் வந்து நம்ம பேண்டமிக் ஸ்டேஜ்லேயும் லங்ஸை தான் மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆச்சு அந்த வைரஸ். இந்த வைரஸ் மெயினாக அஃபெக்ட் ஆகிறது வந்து குழந்தைங்களுக்கு நார்மலாகவே இம்யூனிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால குழந்தைங்க, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த மாதிரி பட்டவங்களுக்கு தான் அதிகமாக வந்து இந்த வைரஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ பயப்படணுமா, மறுபடியும் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வருமானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் டேஞ்சரான வைரஸ் கிடையாது. ஏன்னா கொரோனாவே நம்ம பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது கொரோனா வந்ததுக்கு அப்புறம். ஸோ அந்த சுச்சுவேஷனே நம்ம வந்து எதிர்கொண்டு வந்துட்டோம். அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. நிறைய வைரஸ் பார்த்துருக்கோம். நிஃபா வைரஸ், மங்கி பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், டெங்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா வைரஸும் நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க, அவ்வளோதான். வைரஸ் வர வர நமக்கு வந்து வேணும்னா மற்ற மெடிசின்ஸில் வந்து மெடிசின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம மெடிசின்ஸ் வந்து பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். இம்யூனிட்டி பூஸ்டாக இருந்தால் எந்த வைரஸும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஒரு டோர் இருக்குது, டோர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வந்து என்ட்ராக முடியாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டோர் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும்போது தாழ்பாலை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக போட்டு யூஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்க் போடுறது அண்ட் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நெசசரி தான். பட் அது யூஸ் பண்ணாலும் நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டாக இல்லை அப்படின்னா வைரஸ் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ வந்து மாஸ்க் போடுறது ஓகே பரவாயில்ல, பட் மாஸ்க் போடுறது அந்த அளவுக்கு நெசசரி கிடையாது. ஏன்னா மாஸ்க் போட்டு நம்ம அந்த இன்ஃபெக்ஷன்லாம் இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அதே காற்று தான் சுவாசிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் அதிகமாக தான் செய்யும். மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கலாம், பட் வந்து அந்த பர்சனுக்கு அதிகமாகும். ஸோ வந்து குவாரண்டைனில் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இம்யூன் பூஸ்டப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான வகையான இது பண்ணாலே அவங்களுக்கு வந்து வித்தின் 1 வீக்லேயே வந்து அவங்க ரெக்கவரி ஆயிடுவாங்க. 3 to 5 days தான் இந்த ஃபீவர் மேக்ஸிமம் இருக்கக்கூடியது. சளி, காய்ச்சல், தலைவலி, இருமல், உடல்வலி, நார்மலாக நமக்கு ஒரு வைரல் ஃபீவர் அஃபெக்ட் ஆனால் எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குமோ சேம் சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பயப்பட்டாலே அவங்களுக்கு ஃபீவர் வந்துடும். ஏன்னா ஆயுர்வேதால மானசிக ஜுரான்னு சொல்லுவோம். ஸோ வந்து அது வந்துருமோ, திடீர்னு ஏதாச்சும் ஒன்று பார்த்து பயந்து நமக்கு ஃபீவர் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபீவரும் இருக்குது. ஸோ வந்து பயப்படுறது ஒரு இதே கிடையாது. எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது அண்ட் வந்து ப்ரிவென்ஷனும் இருக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் இல்லையா. ஸோ வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கு நம்ம அஃபெக்ட் ஆக வேண்டிய தேவையே இல்லை. இப்போ மழைக்காலத்தில் எல்லாருக்குமே ரொம்ப சகஜமாக காய்ச்சல், சளி பிடிக்கிறதுலாம் இயல்பாக இருக்கும். ஆனால் உடனே வைரஸ் காய்ச்சல் அப்படின்னால இந்த வைரஸ் தானா அப்படிங்கிற ஒரு
ஒரு பேனிக் ஆகுறாங்கல்ல. இப்போ இந்த மழை காலத்தில் வரக்கூடிய சளி, காய்ச்சல் இதை வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷனாக என்ன செய்யலாம்? மழைக்காலத்தில் வந்து மெயினாக வந்து நமக்கு எப்போவுமே இம்யூனிட்டி லோவாக இருக்கும். ஏன்னா வந்து ஆயுர்வேதாவில் ஆதான கால விசர்க காலான்னு சொல்லுவோம். அதாவது சம்மர் சீசன் முடிஞ்சு விண்டர் சீசன் முடிஞ்சு வரக்கூடியது. அதாவது மிட் ஜான்லேருந்து மிட் ஜூலை வரைக்கும் அந்த சீசன். ஸோ அந்த சீசனில் எப்போவுமே விண்டு, அதாவது காற்று வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். சன்னோட இது வந்து ஸ்ட்ராங் இருக்கும். சன் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த இதனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி அதை அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். ஸோ ஆல்ரெடி வந்து வீக்காக தான் இருப்போம். இந்த வீக்காக இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வந்து அது பூஸ்டப் பண்ணுற மாதிரி, இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஹெர்ப்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து ஆயுர்வேதாலே ரசாயனம் பட்ட மெடிசின்ஸும் இருக்குது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். பாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து மைல்டு சன்லைட் இருக்கும்போது, அதாவது ஒரு 10க்கு மேலே 10க்கு முன்னாடி சன்லைட் இருக்கக்கூடிய நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம சன்னில் இருக்கும்போது விட்டமின் டி எக்ஸ்போஷர் கிடைக்கும். நார்மலாக வந்து நேச்சர் கூட கனெக்டடாக இருந்தாலே நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். ஏன்னா சன்லைட்டில் வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்குது. பொங்கல் வரப்போகுது, பொங்கலெல்லாம் சூரிய கடவுளை வந்து வழிபடுவாங்க. ஸோ வந்து அது ஒரு ரிலீஜியஸாக இல்லாமல் அதோட பவர்ஃபுல்னால, ஓகேங்களா, பவர்ஃபுல்னால் சன்லைட்டில் விட்டமின் டி அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து இம்யூன் பூஸ்டப் ஆகும். ஆனால் அதே மாதிரியே மூன்லைட்டுக்கும் எனர்ஜி இருக்குது. மூன்லைட்டில் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்காக அந்த மருந்தையே மூன்லைட்டில் நிறைய நாள் தவம் இருந்து, ஸோ மூன்லைட்டில் பார்த்து அந்த மருந்து உட்கொள்ளும் போது அவங்களுக்கு அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமாகும். ஸோ வந்து மூன்லைட்டுக்கும் பவர் இருக்குது. அண்ட் வந்து ரெயின் வாட்டர், நமக்கு ஆகாயத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி, ஸோ அது இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ரெயின் வாட்டரை பியூரிஃபை பண்ணி அந்த தண்ணியை நம்ம குடித்தோன்னா அதில் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த பஞ்சமகாபூதத்தில் தான் நம்ம உடலே அடங்கி இருக்குது. நம்ம உடலுமே பஞ்சமகாபூதத்தில் தான் அடங்கி இருக்குது. நிலம், காற்று, நீர், ஆகாயம், நெருப்பு. நெருப்புனா நம்மளோட டைஜஸ்டிவ் ஃபயர், அக்னின்னு தான் நம்ம அதை சொல்லுவோம். ஸோ அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் ப்ராப்பராக இருந்தால் தான் நமக்கு நம்ம என்ன தான் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது மெட்டபலைஸ் ஆகி நியூட்ரிஷன்ஸ் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ எல்லாமே தேவை தான். நம்ம வந்து நேச்சர் கூட எப்போவுமே கனெக்டடாக இருக்கணும். நேச்சரில் விளையக்கூடிய தானியங்கள், ஹெர்ப்ஸ், மூலிகைகள் இதெல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோனாலே இதுலேருந்து ப்ரிவென்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ குழந்தைகளையும் பெண்களையும் தான் அதிகமாக அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். நீங்கள் பேசும்போதே சொல்லியிருந்தீங்க மூலிகைகள் அப்படின்னு. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க நிறைய அவங்க அந்த மூலிகை வைத்தியங்கள்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அது எந்த விதத்தில் சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இப்போ குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா மெயினாக வந்து குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, தாய்ப்பால் கொடுக்குறாங்க. ஸோ தாய்ப்பாலில் இல்லாத நியூட்ரிஷனே கிடையாது. தாய்ப்பாலில் எல்லா சத்தும் அடங்கியிருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஒரு குழந்தை வந்து எவ்வளோ இம்யூனிட்டியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் வந்து தாய்ப்பால் அடங்கியிருக்கு. ஸோ பிறந்த குழந்தை வந்து முன்னாடி வந்து 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் 2 வயசு வரைக்கும் ஆச்சு. அப்புறம் 1 வயசு வரைக்கும். இப்போல்லாம் 3 மாதம் தான் தாய்ப்பால் கொடுக்குற வழக்கமே இருக்குது. ஏன்னா தாய்க்கும் பால் இருக்க மாட்டேங்குது சில கண்டிஷனில். ஸோ தாய்க்கு பால் ஜெனரேட் ஆகிற மாதிரி நம்மக்கிட்ட மெடிசன்ஸும் இருக்குது. ஆயுர்வேதா, சித்தால பால் சுரக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சொர்ணப்பிராஷா அப்படின்னு ஒரு மெடிசன்ஸ் கொடுப்போம். அதாவது தங்க பஸ்மம். இப்போ தங்கம் எடுக்கிறனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் தங்கம் எடுக்கிறனால சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது, அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. தங்கம் எடுக்கும்போது அவங்க குழந்தைங்களோட வாழ்நாள் அதிகரிக்குது. அந்த தங்க பஸ்மம் அது வந்து சும்மா தங்கமாக எடுக்கக்கூடாது. தங்கத்தை பியூரிஃபை பண்ணி எடிபிள் ஃபார்மில் பண்ணி அது கூட ஹனி அண்ட் கீ மிக்ஸ் பண்ணி ஒரு மெடிசன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் தங்க பஸ்மம் பற்றி சினிமாவில் பாடல்களே நிறைய வந்திருக்குது. ஆமாம், சித்தர்கள், அந்த காலத்தில் ஆச்சாரியர்கள் அவங்க வந்து இந்த மெடிசன் வந்து நமக்கு சும்மா கிடைச்சது கிடையாது. மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மெடிசன் கிடையாது. இது வந்து டிவைன் மெடிசன் சொல்கிறாங்க. அதாவது முனிவர்களெல்லாம் ரொம்ப நாள் தவம் இருந்து கடவுள்கிட்ட இருந்தே அந்த மருத்துவ குறிப்பு வாங்கி அதிலிருந்து நமக்கு கிடைச்ச மெடிசின்ஸ் தான் இந்த ஆயுர்வேதா, சித்தா எல்லாமே. இந்த மெடிசின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் சில வந்து ப்ராசஸ் இருக்குது. அவங்க ரொம்ப நாள் தவம் இருந்து அவங்களோட மைண்ட் வந்து பியூராக இருக்கணும். அவங்களோட பாடி மட்டும் இல்லை, மைண்டும் பியூராக இருக்கணும். அண்ட் வந்து அவங்க போகும்போது அவங்களோட கையில் வந்து எந்த ஒரு தீங்கும் இருக்கக்கூடாது. அவங்களோட உடம்பு வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி மனசும் சுத்தமாக இருக்கணும். ஆனால் அவங்க வெறும் காலில் நடந்து போய் காட்டில் போய் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஹெர்ப்ஸை வந்து பறித்து அந்த மாதிரி பண்ணப்பட்ட மெடிசன் தான் நம்மளோட மெடிசன்ஸ். ஸோ அந்த டிவைனோட எடுக்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அது சான்சஸ் நீங்கள் சொன்ன மாதிரி குறைவு தான். ஸோ இப்போ ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எல்லாமே பேட்டர்ன் மெடிசனில் வந்துடுச்சு. நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. பிரம்மானந்த பைரவம், லக்ஷ்மி விலாச ரசம், அண்ட் வந்து ஃபீவர், கோல்டு அப்படின்னா தாலிசாதி சூர்ணம், சிதோபலாதி சூர்ணம், இது எல்லாமே குழந்தைங்கள்ல இருந்து எடுக்கலாம்.
சிதோபலாதி சூர்ணம், தாலிசாதி சூர்ணம் ஹனி அண்ட் கீல மிக்ஸ் பண்ணி, ஏன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஹனியில் மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிடும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கஃப்பு, கோல்டு இது எல்லாமே இருக்காது. அண்ட் வந்து இன்னும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. சவனப்பிராசம், ஹெர்பல் ஜாம் மாதிரி இருக்கும். ஸோ அது ஜாம் மாதிரி இருக்கனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மெடிக்கல்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆயுர்வேத ஃபார்மசி, சித்தா ஃபார்மசி, நாட்டு மருந்து கடையில் போய் நம்ம ட்ரக் வாங்கிட்டு வந்து இது பண்ணலாம். உர மருந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. கடுக்காய், ஜாதிக்காய், அதிமதுரம், இந்த மாதிரி நிறைய மருந்து உரசி குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அது நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ ஒரு மாத்திரைன்னே நமக்கு கிடைக்கிது மெடிக்கலில். ஸோ அதை வாங்கி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெடிக்கலில் ஃபைன் பண்ணி அவங்க வந்து வாங்கிக்கிட்டாலே பெட்டராக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து டைரெக்டாக மெடிக்கலில் போய் வாங்குறது அல்லது நாட்டு மருந்து கடையில் போய் அவங்களாவே வாங்குற ஒரு வழக்கத்தை வச்சுருக்குறாங்க. அது சரிதானா, இல்லை டாக்டரை பார்த்துட்டு தான் வாங்கணுமா? ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய காமன் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் ஆயுர்வேதா, சித்தாவும் ரொம்ப ஓவர் டோஸ் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தங்கபஸ்மம் அண்ட் வந்து செந்தூரம் ப்ராப்ளம் பட்ட மெடிசன்ஸ் இருக்குது, பற்பம், அந்த மாதிரிப்பட்ட மெடிசன்ஸ் எல்லாம் ஒரு டாக்டரோட கன்சல்டேஷனோட தான் அவங்க எடுத்துக்கணும். மற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அல்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, லிவர் பாதிக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ வந்து நான் அமிர்தம்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது. அது கரெக்டான வேலை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதோட பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இப்போ இன்னொன்னும் சொல்கிறாங்களே, இப்போ இது மூலிகைகளாக எடுக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனால் அதுவே வந்து டேப்லெட்டாக எடுக்கும்போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அப்படியும் ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அதில் எந்த விதத்தில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இப்போ பார்க்க போனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில இருந்து எல்லாத்துக்குமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூலிகையை வந்து நம்ம பறித்து ஒரு வீட்டில் வச்சுருந்தா எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இப்போ நம்ம நார்மலாகவே நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருக்கோம், ஒரு 2-3 நாளைக்கு மேலே அது இருக்காது, ஒரு நாளைக்கு மேலேயே இருக்காது. பட் வந்து இப்போ ஆம்லா ஜூஸ் அப்படின்னு பாட்டிலில் கிடைக்கிது. ஸோ அது வந்து 1 மாதம் 3 மாதம் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். பட் கம்பேர்டு டு அதர் மெடிசின்ஸ், நம்மளோட மெடிசின் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து இந்த காலத்தில் வந்து வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் தான் எல்லோரும் வாங்குறாங்க. கொஞ்சம் வந்து காய், பழம் எல்லாமே கொஞ்சம் சுருங்கி இருந்தாலோ காயம் பட்டு இருந்தாலும் யாரும் வாங்குறது கிடையாது. ஸோ அதுக்காக பளபளன்னு ஒரு டெக்ஸ்சரை வந்து அவங்க உருவாக்குறாங்க. ஸோ மெடிசனை பொறுத்த வரைக்கும் மூலிகையும் எடுத்துக்கிறது நல்லது. கஷாயம் கூட இருக்குது. பட் வந்து ஒவ்வொரு மருந்தாக போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து வத்த வச்சு கஷாயம் எடுத்துக்கிறதுக்கு யாருமே டைம் கிடையாது. ஸோ அதனால் இப்போ பாட்டிலே கஷாயம் வந்துடுச்சு. அண்ட் வந்து கஷாயம் கசப்பாக இருக்குங்கிறது காரணத்துக்காக கஷாயம் குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து கஷாயம் டேப்லெட்லேயே வந்துடுச்சு. நார்மலாக பில்ஸ் போடுற மாதிரி வாயில் போட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ஆயுர்வேதாவும் ப்ரமோட் ஆகிட்டு தான் இருக்குது. அதே போல் இப்போ ஒரு தலைவலியோ காய்ச்சல்லாம் சிம்பிளாக பேராசிட்டமல் எடுத்துக்கிறாங்க, கால்பால் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அந்த எம்ஜி கூட 500 mg 650 mg அவங்களே விருப்பப்பட்ட மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஆயுர்வேதா சித்தான்னு வரும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கல்ல, ஸ்லோ ரெக்கவரி இருக்கும் இங்கே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து பேராசிட்டமல், டோலோ அது மெடிக்கலில் போய் கேட்டாலே கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும்னு அவசியம் கிடையாது. இல்லை பேர் சொல்லலைன்னா கூட தலைவலிக்கு மருந்து கொடுங்க, காய்ச்சலுக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்டாலே கொடுக்குறாங்க. இது எல்லாமே இம்யூன் பவரை டவுன் பண்ண தான் செய்யுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே தான், இப்போ வந்து டோர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா டோரை தான் ஸ்ட்ராங் பண்ணணுமே தவிர தாழ்பாலை ஸ்ட்ராங் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து நம்மளோட இம்யூன் செல்ஸ் வந்து ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா இம்யூன் செல்ஸ் வந்து போராடும், அதற்கு எதிராக போராடி அந்த வைரஸை அழித்து நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு பலம் கிடைக்கும். ஸோ நம்ம திடீர்னு ஒரு மெடிக்கலில் போய் டேப்லெட் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட இம்யூன் செல்ஸ் பார்க்க வேண்டிய வேலையை அந்த டேப்லெட் பார்த்துரும். ஸோ இம்யூன் செல்ஸ் வந்து சரி நம்ம வேலையை தான் அவங்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி அப்படியே இருக்கும், அதோட வேலையை அது செய்யாது. ஸோ அதோட வேலையை செய்யாமல் சோம்பேறியாக இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்காது. என்னதான் வைரல் வரட்டும், நீ தான் மெடிக்கல் போய் வாங்கிக்குவே வாங்கு, அந்த மாதிரி நம்மளோட பாடியே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும். ஸோ வந்து எந்த காரணத்துக்காகவும் சடனாக கேட்கும். பட் வந்து நம்மளோட பாடி அதுக்கு அகேன்ஸ்டாக போராடி கிடைக்கக்கூடியதுக்கு கொஞ்சம் ஸ்லோ ரெக்கவரி இருக்கும். அண்ட் வந்து சித்தா ஆயுர்வேதா மெடிசின்ஸ் அப்படின்னா இம்யூன் பூஸ்டப் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ், நான் சொன்ன மாதிரி டோரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ். ஸோ அதுதான் நம்மளோட ஆயுர்வேதா சித்தா. நேச்சுரலாக இம்யூன் வந்து பூஸ்டப் ஆகுது. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒல்லியாக இருக்குன்னா சாப்பாடே கொடுக்காம நீ ஒல்லியாக இருக்கன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சாப்பாடு கொடுத்தா தான் இம்யூன் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுட்ஸ் அண்ட் டயட் ரெஜிமெண்ட்ஸ், மெடிசின்ஸ் மட்டும் கிடையாது,
இப்போ வந்து நமக்கு உணவு தான் மருந்து. ஸோ வந்து மருந்தே உணவுன்னு நினச்சி எல்லாருமே லைஃப் டைம் மெடிகேஷனுக்கு மாறிட்டாங்க. ஸோ வந்து உணவில் இருக்கக்கூடிய நம்ம மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சு அதை எடுத்துக்கணுன்னா நமக்கு மெடிசனே தேவை கிடையாது. ஏன்னா நோய் வந்தால் தான் நமக்கு மெடிசின்ஸ். ஆயுர்வேதாவில் வந்து சொஸ்தசிய சுவாஸ்திய லட்சணம் ஆதுரசிய விகார பிரசமனம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹெல்த்தியான பர்சன் வந்து ஹெல்த்தியாக அவங்களோட லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கும், ஒரு ஆதுரனா டிசீஸ்டு பர்சன் ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதன் வந்து அவங்களோட நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கும் நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ வந்து சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் நோயிலிருந்து வெளியே வருதுன்னா எப்படி? நோயில் இருந்துன்னா இப்போ சுகர் இருக்கட்டும், டயபெட்டிஸ், தைராய்டு, பிசிஓடி, ஸோ இதுக்கெல்லாம் மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு 30 வயசுக்கு மேலே ஆனாலும் எனக்கு டயபெட்டிஸ் வந்துடுமோ, அது வந்துடுமோ, கேன்சர் வந்துடுமோ. முன்னாடியெல்லாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் நம்ம கேன்சர்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எல்லாம் நம்ம ஊர்லேயே ஒரு 10-15 பேருக்கு கேன்சராக தான் இருக்குது. ஸோ இந்த மெடிசின் வந்து எடுத்துக்கும் போது அது வந்து கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ்ஸு நம்ம டயட் அண்ட் ரெஜிமெண்ட்லேயே அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இப்போ சுகருக்குலாம் வந்து லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுக்கணும், பிபிக்கும் அப்படி தான், கொலஸ்ட்ராலும் அப்படி தான், ஒன்ஸ் வந்துருச்சுன்னா திருப்பி போகவே போகாது இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது 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 எப்படி? இப்போ வந்து டயபெட்டிஸ் சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது தான் சர்க்கரை நோய்னு சொல்கிறோம். சர்க்கரை வந்து நம்ம உடம்புல இருக்கணும். ஸோ அது அளவாக இருக்கணும். அளவுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது வந்து சர்க்கரை நோயாக மாறிடும். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய மாவுச்சத்து உணவுகளை கம்மி பண்ணாலே அதை வந்து சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே வரும். பட் சிலவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கும், ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக சுகர் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வரும்போது எனக்கு 1 மாதத்துலேயே சரியாகணும் அப்படின்னு நினச்சா நம்ம மேஜிக் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து அவங்க கரெக்டாக நம்ம மெடிசன் எடுத்து, மெடிசன் மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி டயட் அண்ட் ரெஜிமெண்ட் ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு நம்ம டயட் சார்ட் கொடுப்போம். நீங்கள் வந்து இந்த உணவு வந்து இந்த டைமில் எடுத்துக்கணும். இந்த டயட்டில் தான் நிறைய பேர் எங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறது தான் சிரமமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. என்ன ஒரு விஷயமும் நம்ம வந்து அதுக்கான எஃபெக்ட் போட்டால் தான் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். எதுவுமே பண்ணாமல் எனக்கு அது வேணும்னு சொன்னால் நமக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த டயட் வந்து நமக்கு அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு சிலவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். இப்போ வந்து பாதாம் வாங்கிக்கணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ்னால் பாதாம், பிஸ்தா இது எல்லாமே வாங்கிக்கணும். நெய் சாப்பிட சொல்லுவோம். ஸோ நெய் வாங்கிக்கணும். நெய் வந்து ஒரிஜினல் கீ வந்து இப்போ 2000 கிட்ட விலை இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. பட் என்னன்னா ஒரு தேட்டருக்கு போய் பாப்கார்ன் சாப்பிடுவாங்க, பஜ்ஜி சாப்பிட்றாங்க, அண்ட் வந்து பர்கர், பீஸா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அது வந்து டெலிவரி ஃபீ, ஜிஎஸ்டி எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் வருது. ஸோ அதை வந்து அவ்வளோ யோசிக்காதவங்க டயட்டுக்கு மட்டும் ரொம்ப யோசிப்பாங்க. மெயினாக சொல்லப்போனால் ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஆரோக்கியம் இருந்தால் தான் அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய இது நமக்கு இருக்கும். ஸோ வந்து அதுக்கு செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை இல்லையா? செலவு பண்ண ரொம்ப முடியலை அப்படின்னா மினிமலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னால் அது ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண முடியலன்னா அவங்களால எது முடியுது? டெய்லி நெல்லிக்காய் சொல்கிறாங்களே, இந்த ஜங்க் ஃபுட்ஸை நான் வேணால் கட் பண்ணுறேன், ஆனால் டயட்டுன்னு நீங்கள் சொல்கிறது அது என்னால் ரெகுலரைஸே பண்ண முடியல, இப்படி நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமாம், ஜங்க் ஃபுட்ஸை கட் பண்ணாலே பாதி வந்து பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம வந்து ஒழுங்கான ஃபுட்டும் எடுத்துக்கல, சாப்பிட்றது ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்ஸ்னா எப்படி உடம்புல வந்து சத்து இருக்கும், இம்யூனிட்டி இருக்கும், எல்லாமே வேஸ்ட்டாக தான் போய் அக்குமுலேட் ஆகும். டாக்ஸின்ஸ் தான் நமக்கு அக்குமுலேட் ஆகும். ஸோ வந்து ஜங்க் ஃபுட்ஸை பாதி அவாய்ட் பண்ணாலே நல்லது தான். அது கூட நம்ம வந்து நெல்லிக்காயெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை, இஞ்சி, துளசி, லவங்கப்பட்டை, இந்த மாதிரி அவங்களுக்கு அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய ரேஞ்சில் டயட்டை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுப்போம். ஸோ அவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கருவேப்பிலையை தூக்கி உரமாக போட்டு சாப்பிட்றது, துளசி இதெல்லாமே அவாய்ட் பண்ணுற ஆட்கள் தானே அதிகமாக இருப்பாங்க. ஆமாம், அவாய்ட் பண்ணுற ஆட்கள் அதிகமாக இருக்காங்க. பட் வந்து ஒரு தடவை அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நமக்கு ஒழுங்காக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து இளநரை வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் டை அடிக்கிறாங்க. இப்போ இதில் பார்லரில் போனாங்கன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, காசு அதிகமாக ஆகுது. அண்ட் வந்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட் போனாலே ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. ஸோ ஸ்கின் சாகிங் அதுக்கு எல்லாமே காசு கொடுத்து அவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ வந்து காசே இல்லாமல் செலவே இல்லாமல் இந்த கருவேப்பிலையில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நிறைய மக்களுக்கு இல்லை. இப்போ அம்மா சொல்லுவாங்க கருவேப்பிலை சாப்பிடு, அவ்வளோதான் சொல்லுவாங்க. சாப்பிட்டா இது கிடைக்கும், இந்த நன்மைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால கூட சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். டயபெட்டிக்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். குறிப்பாக அது பெண்கள் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுதா இல்லை ஆண்கள் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுதா மேம்? இப்போ டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் எல்லாமே கம்பேர்ட் டு உமன், மென்னுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் வந்து ரெகுலராக நடந்துச்சுன்னா இந்த வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வரக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்பவே குறைவு தான். ஏன்னா வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு மாதவிடாய் நடக்கும். இந்த மாதவிடாய் சுழற்சி நடக்கும்போது அவங்களுக்கு பிளட்ல இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி அந்த பில்டப் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பில்டப் ஆகும். ஸோ வந்து உமனுக்கும் பில்டப் ஆகும். அவங்க வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக ஃபுட் எடுத்துக்கும் போது அண்ட் வந்து தேவையில்லாத ஃபுட் எடுத்துக்கும் போது உமனுக்கும் அந்த இரத்த குழல்கள்லாம் அந்த பில்டப் ஆகும். ஸோ அது வந்து எல்லாமே எலிமினேட் ஆகி இந்த வந்து இரத்தப்போக்கு வழியாக அவங்களுக்கு போயிடும். ஸோ வந்து மாதம் மாதம் அவங்களோட பாடி வந்து ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபை ப்ராசஸில் வந்து போயிட்டு வரும். ஸோ அதனால் மென்னை கம்பேர் பண்ணும்போது உமனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோட ரேஷியோ வந்து குறைவாக தான் இருக்குது. அண்ட் வந்து டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு 3 கண்டிஷனில் தான் சர்க்கரை வியாதி அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜுவனைல் டயபெட்டிஸ், ஒரு பெண் குழந்தை வந்து பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வந்து மாதவிடாய் ஏற்படுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து டைப் 1ன்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வருது. ஸோ அந்த டைம்லேயும் அவங்களுக்கு மாதவிடாய் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கும். ஸோ அந்த டைமில் டயபெட்டிஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு டைம் எப்போனா மெனோபாஸ், மாதவிடாய் மொத்தமாகவே ஸ்டாப் ஆகி ஒரு 60-50 வயசுக்கு மேலே அந்த கண்டிஷன்லேயும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போயெல்லாம் ஒரு பொண்ணுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆகுதோ அப்போயெல்லாம் டிசீஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் பாரதியார் சொல்லியிருப்பாங்க, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமாம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. ஸோ வந்து நிறைய பெண்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, பொண்ணாக பிறந்திருக்கோம், ரொம்ப வந்து அடக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. எல்லாமே கடவுளோட படைப்பு தானே. ஃபேமிலி பிளானிங் பண்ணுற டைமில் சுகர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது அவங்களுக்கு மாதவிடாயில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ மாதவிடாய் ரெகுலராக வந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நிறைய என்ன ஆகுது, பிசிஓடி வருது அண்ட் வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்டு, இந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்டுக்கு வந்து மாதவிடாய் ரெகுலராக வரலை. ஸோ இந்த மாதிரி வராத பேஷண்ட்டுக்கு வந்து சுகராக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவன் ஆகலை, நம்மளோட ஆயுர்வேதாவில் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ சில ஆண்கள் வந்து இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க இருப்பாங்க, சிகரெட் குடிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்கிறேன், மெயின்வேல் நான் ஆல்கஹாலும் எடுத்துக்கிறேன், அப்படி உங்கள்கிட்ட சிலர் கேட்டிருக்காங்களா? மது குடிக்கும்போது அதாவது ஆல்கஹால் வந்து ரிலேட்டட் டு பாய்சன். பாய்சனுக்கு எந்த அளவு கெப்பாசிட்டி இருக்கோ சேம் கெப்பாசிட்டி ஆல்கஹாலுக்கு இருக்குது. அதாவது அதோட 10 ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க. பாய்சனுக்கு இருக்கக்கூடிய 10 குணாதிசயங்கள் வந்து ஆல்கஹாலுக்கும் இருக்குது. அதோட உஷ்ண வீரியமாக இருக்கட்டும், இல்லை அதோட ஃபாஸ்ட் ஆக்ஷன், நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ட உடனே அதோட ஆக்ஷன் வந்து ஃபாஸ்ட் ஆகிடும். ஒரு விஷம் நம்ம உடம்புல எடுத்த உடனே அது எந்த அளவுக்கு வேகமாக பரவுது, அதே மாதிரி தான் இந்த ஆல்கஹாலும் பரவுது. ஸோ வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டு சைடாக மெடிசன் எடுக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா நம்ம ஆயுர்வேதா சித்தா முறைப்படி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பத்திய முறைகள் எல்லாம் இருக்குது. பத்தியம்னா ரொம்ப எல்லாம் பார்க்க வேணாம், எது நமக்கு தேவையில்லையோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ வந்து ஆல்கஹாலும் எடுத்துட்டு மெடிசனும் எடுத்துக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிப்படியாக நிறுத்துறதுக்கும் நம்மக்கிட்ட ஆயுர்வேத முறைப்படி மெடிசன் இருக்குது. ஸோ அந்த சிந்தனை அவங்களுக்கு வராமல் இருக்கணும், அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கணும். ஸோ டி அடிக்ஷனுக்கான மெடிசனும் நம்மக்கிட்ட இருக்குது, அது வேணும் அவங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளே பார்க்குறோம், 48 நாளில் இந்த கஷாயத்தை அல்லது இந்த மாத்திரையை சாப்பிட்டா போதும், குடிய விட்டுறலாம், இப்படிலாம் பார்க்குறோம். அதெல்லாம் உண்மையிலேயே நடக்குதா மேம்? அது நிறைய இது இருக்குது, பட் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வச்சிருக்க ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து அதோட இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதை வந்து வச்சு நம்ம சொல்ல முடியும். மற்ற மெடிசன்ஸில் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. வேற உங்கள்கிட்ட வர்றவங்கள்ட்ட கம்பேரிட்டிவ் அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கு மேம்? ரிசல்ட் நல்லாவே இருக்கு, பட் அவங்க வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கணும். ஒரு 3 to 6 months வந்து அவங்க கண்டினியூஸாக டியூரேஷன் வந்து எடுத்துக்கணும். இம்மீடியட்டாக எனக்கு ரிசல்ட் வேணும், ஒரு வாரமாக நான் கொடுத்துட்ருக்கேன், நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யூஸ் இல்லை. ஏன்னா கண்டினியூஸாக இவங்க வந்து குடிக்கிறது எவ்வளோ காலமாக இருக்குது, 10-15 வருஷமாக குடிச்சிட்டு இருக்காங்க. இமீடியட்டாக ரிசல்ட் வேணும்னா கிடைக்காது. ஒரு 3 to 6 months ஆகுது நம்ம அதுக்காக பேஷன்ஸாக இருந்து வெயிட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட நல்ல ரிசல்ட் இருக்கும். 3 to 6 months டேப்லெட்ஸ் எடுக்கணுமா, இல்லை எப்படி, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்மள்ட்ட? பவுடர் ஃபார்மில் இருக்குது, டேப்லெட் ஃபார்மில் இருக்குது. டேப்லெட்னா அந்த பவுடரே கேப்சூலில் தான் நம்ம டேப்லெட்டாக கொடுக்குறோம். ஏன்னா வந்து பவுடர்னா கொஞ்சம் கசக்கும், நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பவுடரை வந்து ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி, அந்த குடிக்கிற ஆளுக்கு தெரியாமலே வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி எடுக்கும்போது அவங்க திருப்பி ட்ரிங்க்ஸோ அல்லது வேறு போதை பழக்கங்களோ எடுத்துக்கிட்டாங்கன்னா வேறு சைடு எஃபெக்ட் வராது அவங்களுக்கு?
சைடு எஃபெக்ட்ஸ்னா அந்த குடிக்கிற அந்த பொருள் அவங்க உடல்ல இருக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் வரும். சைடு எஃபெக்ட்ஸ்னா ரொம்ப பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் மினிமலான வாமிட்டிங் வரும். ஏன்னா அது வந்து வெளியேற்றணும் உடம்புல இருந்து. வாமிட்டிங்காக இருக்கலாம், இல்லை லூஸ் மோஷனாக இருக்கலாம். அந்த சுவை பிடிக்காதனால வாய் வந்து கொஞ்சம் நாக்கு சம்டைம்ஸ் மரப்புத்தன்மையாக இருக்கலாம், இல்லை வயிறு வலி மைல்டாக வந்து நமக்கு கேஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு வயிறு வலி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிப்பட்ட வயிறு வலி அது வந்து குடிக்கும்போது ஸோ அந்த ரீசனாலே நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வாமிட்டிங் வருது, நாக்கு வந்து சுவை இல்லாமல் இருக்குது. ஸோ அதனாலே இந்த குடிப்பழக்கத்தை விடுற ஆட்களும் இருக்காங்க. இப்போ எந்த பேண்டமிக் எந்த ஒரு வைரஸ் தொற்று வந்தாலும் பெண்கள் குழந்தைகள் அதுக்கு அடுத்தபடியாக இந்த புகைப்பழக்கமோ அல்லது மது அருந்தும் பழக்கமோ இருக்கிறவங்கள தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையெல்லாம் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். இப்போ மது அருந்துறவங்களுக்கு வேறு என்ன சிக்கல்? ஏன்னா கல்லீரல் பாதிப்பு இப்படி பல்வேறு சிக்கல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு உடனடியாக என்ன சிக்கல் வரும் மேம் மது அருந்துறவங்க? மெயினாக வந்து லிவர் தான். மதுன்னு மட்டும் இல்லை, நம்ம வந்து என்ன ஒரு தேவையில்லாத விஷயத்த அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாமே லிவரில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து ஃபேட்டி லிவர் வரும், லிவர் சிரோசிஸ். லிவரை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் எல்லாம் காயம்பட்டிருந்தா மறுபடியும் அது தானாகவே ரீஜெனரேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். மொத்தமாக அது வந்து காயம்பட்டு தழும்பு ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மறுபடியும் சரியாகாது. ஸோ அந்த தழும்பு ஆகக்கூடிய சிச்சுவேஷன் தான் லிவர் சிரோசிஸ். லிவர் வந்து சுருங்கி அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போனாங்கன்னா ரெக்கவரி வந்து மேக்ஸிமம் இல்லை. இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இருக்கா மேம்? அது எப்படி? ஆமாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. பட் வந்து அதுக்கு அவங்க அஃபோர்ட் பண்ணணும், ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு லிவர் கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இது பண்ணி டெய்லி வந்து கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம், சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க. அண்ட் வந்து இந்த கரிசலாங்கண்ணி சூர்ணம் கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். ஸோ ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரி தண்ணியை பாயில் பண்ணி குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே லிவர் டானிக் தான். மெயினாக வந்து கீழாநெல்லி வந்து மஞ்சக்காமாலை வந்தாலே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கீழாநெல்லியில் லிவரை எந்தூசியாசம் பண்ணுற மாதிரி நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ கீழாநெல்லி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த குடிப்பழக்கத்தினால இந்த டிசீஸ் வந்துடுச்சு, நான் இனிமேல் குடியை விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரெமெடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு வந்து குடியும் வேணும் மெடிசனும் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அதே போல் இந்த லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது. புகைப்பிடிக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இயல்பாக இருந்தாலுமே இந்த வைரஸ் தொற்றால் அஃபெக்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சிவியராக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. புகைப்பிடிப்பவங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்? புகைப்பிடிக்கிறவங்களுக்கு மெயினாக லங்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுது. ஒரு தடவை சிகரெட் நம்ம யூஸ் பண்ணாலே அது வந்து லங்ஸ்லேருந்து வெளியேறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுது. ஸோ அது எல்லாமே லங்ஸில் போய் ஸ்டோர் ஆகி அந்த ஏர்வே வந்து பிளாக் ஆகும், ஒழுங்காக மூச்சு விட முடியாமல் இருக்கும், கஃபம் வந்து அந்த இடத்துல போய் அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இதனால மறுபடியும் வைரஸ் வந்து லங்ஸை தான் பாதிக்கும். ஸோ லங்ஸை பாதிக்கும் போது புகைப்பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து இந்த ஃபேட்டல், அதாவது இறந்து போகிறதுக்கு, நுரையீரல் அஃபெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராணாயாமம் பண்ணலாம். பிராணாயாமம் வந்து ஆயுர்வேத முறைப்படி இருக்கு, சித்தா முறைப்படி இருக்கு. நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து என்னென்ன மெத்தட் இருக்கு. கபாலபதி, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூச்சை இழுத்து விடுறது, அந்த மாதிரியான மெத்தட்லாம் இருக்குது. ஸோ வந்து இது சும்மா பண்ணக்கூடாது. எம்டி ஸ்டொமக்கில் அவங்களுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அண்ட் வந்து நேசல் கிளென்சிங் இருக்குது. நேத்தி பாட் வச்சு, ஜல நேத்தி வச்சு மூக்கில் ஒரு சைடு வழியாக நம்ம தண்ணி விட்டு இன்னொரு சைடு வழியாக தண்ணி வெளியே வரும். ஸோ அந்த நேசல் வந்து கிளென்ஸ் ஆகும். ஸோ அதில் ஏதாவது அடைப்பு இருந்தால் க்யூர் ஆகும். அண்ட் வந்து நசியம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நமக்கு நசியம்னா இங்கே இருக்கக்கூடிய பிரெயின் நர்வ்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். ஸ்டிமுலேட் ஆகும்போது இந்த மாதிரி மூச்சு அடைப்பு, நுரையீரலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து இருதய நோய் ஆபத்தும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான சிக்கல்களுக்கும் ஆயுர்வேதாவில் சிகிச்சை இருக்கா, ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து பிளட் வெசல்ஸை வந்து அதிகமாக பாதிக்கும். இரத்த குழல்களில் போய் அந்த அதிகமாக நம்ம மது எடுத்துக்கும் போது அதோட வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து இரத்த குழல்களில் போய் அடைப்பை ஏற்படுத்தும். அந்த அடைப்பை ஏற்படுத்தும் போது நார்மலாக ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக போகும். அடைப்பு இருக்கும்போது அது வழியாக ஃபுல்லாக வந்து போக முடியாது இல்லையா. ஸோ அந்த ஹார்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் பிளட் சப்ளை கிடைக்கலன்னா ஹார்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை கிடைக்கலன்னா பிரெயினோட ஃபங்க்ஷன் பாதிக்கும், ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இது வந்து புகைப்பிடிக்கிறவங்களையும் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகுது அதில். ஸோ வந்து பாடி வந்து கிளென்ஸ் பண்ணணும், டீடாக்சிஃபை பண்ணணும். ஸோ டீடாக்ஸ் வந்து எல்லா மனிதர்களும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணக்கூடியதான் இயல்பு. இப்போ எல்லாம் அது யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு பேதி மருந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்ச நாள் இது 1 மாதத்துக்கு ஒருக்கா பேதி மருந்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பேதி மருந்து வந்து
பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு நல்ல ஃபுட் கிடையாது. ஸோ அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ஃபுட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து அது வழியாக வெளியேறணும். வெளியேறினதுக்கு அப்புறம் நான் என்ன வேணா சாப்பிடலாம் அப்படி கிடையாது. கரெக்டாக வந்து நம்ம சொல்கிற மாதிரி உணவுகளை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, நான் அலோபதிக்கு போகிறதா அல்லது ஆயுர்வேதாக்கு போகிறதா, சித்தாவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா, சில இதுக்கெல்லாம் ஆயுர்வேதாலேயோ சித்தாலேயோ ட்ரீட்மெண்ட் இல்லைன்னுலாம் சொல்கிறாங்களே, இப்படிலாம் நிறைய சந்தேகங்கள் வச்சுருப்பாங்க. உங்கள் மருத்துவமனைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ அலோபதியா ஆயுர்வேதா சித்தாவான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே அலோபதி ஆயுர்வேதா தான் ஆயுர்வேதா சித்தா தான் எடுத்துக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து டிவைன் மெடிசன். இமீடியட்டாக எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் வேணும், இமீடியட்டாக ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்க அலோபதி போகலாம். பட் அந்த இமீடியட்டாக ரிசல்ட் வந்து அவங்களுக்கு யூஸ் இல்லை. இப்போ ஒரு மாதத்துலேயே 4 தடவை ஃபீவர் வருது அப்படின்னா 4 தடவையும் போய் வந்து மருந்து எடுத்துக்குவாங்க. பட் நம்மக்கிட்ட வரும்போது அந்த மாதத்துக்கு 4 தடவை வரக்கூடிய ஃபீவர் ஒரு தடவையாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி அவங்களோட நேச்சுரல் இம்யூன் வந்து பூஸ்டப் ஆகும். ஸோ வந்து எல்லாத்துக்குமே மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆயுர்வேதாலையும் எல்லா பிரிவுகளும் இருக்குது. குழந்தை மருத்துவம் அண்ட் பெண்களுக்கான அந்த ப்ரெக்னென்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, வயசானவங்களுக்கான மெடிசன்ஸு, விஷ மருந்து எல்லாமே வந்து எல்லா பிரிவும் ஆயுர்வேதாலையும் இருக்குது. ஸோ வந்து எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் இருக்குது. எப்போ வந்து நம்ம அலோபதி போங்கன்னு சொல்லுவோம்னா, ஒரு கட்டி இருக்குது, கட்டி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு, அது வந்து சர்ஜரி பண்ணால் தான் ரிமூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் அந்த கட்டிய சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம மருந்துகள் மூலமாகவே கரைக்க முடியும். அப்படிங்கிற போது அவங்க வந்து சர்ஜரி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளே ரெஃபர் பண்ணுவோம். நீங்கள் போய் சர்ஜரி பண்ணிவிட்டு இங்கே வாங்க, அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவோம். வி ஸ்ட்ராங்லி பிலீவ் த ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் அ டாக்டர் இஸ் டு எஜுகேட் பீப்புள் நாட் டு டேக் லைஃப் டைம் மெடிகேஷன் unless necessary, and if necessary it should be without side effects. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மருத்துவம் சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.